Okay, so guys, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 4DD ஃபைல் ரெப்பேர் இந்த சாஃப்ட்வேர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளோட வீடியோ ஃபைல் எல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சு, நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு glitch எஃபெக்ட் வந்து இருக்கு, இல்ல நமக்கு அந்த வீடியோல ஆடியோ ப்ளே ஆகல, இந்த மாதிரி சில ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது, ஆடியோ போட்டோ தென் அதுக்கப்புறம் ஃபைல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியா ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் AI என்ஹான்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து இருக்கு, அது மூலமா நம்மளோட போட்டோ தென் அதுக்கப்புறம் வீடியோல இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் பத்தி ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் உங்க பிசி ஆர் லேப்டாப் இருக்க ப்ரௌசர் வந்து ஓபன் பண்ணிக்கங்க. இந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. சைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 200 MB கிட்ட வந்திருக்கும், நம்ம ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இப்போ சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு, நான் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இங்க நமக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும், கரப்டட் ஃபைல் ரிப்பேர், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா AI என்ஹான்சர். ஸோ ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கரப்டட் ஃபைல் ரிப்பேர், அங்க வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ரிப்பேர் இருக்கும், அதுல வந்து ஆட் வீடியோன்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆட் வீடியோ வந்து கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ சின்ன ஒரு கிளிச் மாதிரி இருக்கு, இதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். தென் இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ரிப்பேர் ஆல். இப்போ நமக்கு ஒன்ஸ் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்ஸ் நமக்கு ரிப்பேர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 சாம்பிள் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா காட்டு, உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் 2 வந்து மேட்ச் ஆகல, பட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. இப்போ நமக்கு வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன் சேவ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கிளிச்சஸ் வந்து பார்த்தா பெருசா வந்து கிடையாது. அட் த சேம் டைம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபாஸ்டான மாதிரி வந்து தெரியுது. ஆக்சுவலா நமக்கு அந்த கிளிச் வந்து சுத்தமா வந்து எடுத்து விட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளால வீடியோ வந்து ரிப்பேர் பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு வீடியோ ஃபைல் வச்சிருக்கீங்க, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ மட்டும் கிடையாது, நம்ம போட்டோஸ், மியூசிக், ஃபைல்ஸ் எல்லாமே ரிப்பேர் பண்ணிக்க முடியும். இதுல நம்மளால போட்டோ ரிப்பேர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த போட்டோ வேணுமோ அந்த போட்டோ இம்போர்ட் பண்ணுங்க, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ரிப்பேர் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரிப்பேர் ஆகும். அதே மாதிரி தான் சேம் நமக்கு நம்ம பிசி டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்கோம் அப்படின்ற போது அதையும் நம்ம இம்போர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த AI என்ஹான்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ என்ஹான்சர் வந்து கொடுத்திருப்பாங்க. இது மூலமா நம்ம லோ குவாலிட்டி வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு வீடியோ ஃபைல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு கேம் பிளே பண்ற மாதிரி வீடியோ வந்து இருக்கு. இதோட நீங்க குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கொஞ்சம் லோ குவாலிட்டியா இருக்கு, பிக்சல்ஸ்லாம் பெருசா வந்து இல்ல. இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து AI மாடல்ஸ் வந்து ஜெனரல் மாடல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் எந்த மாதிரி வேணும் அப்படி செட் பண்ணிக்கோங்க. AI என்ஹான்ஸ்ல வந்து பார்த்தா குவாலிட்டி ஃபர்ஸ்டா இருக்கணுமா இல்ல வந்து ஸ்பீடு ஃபர்ஸ்டா இருக்கணுமா அப்படின்னு செலக்ட் பண்ணி என்ஹான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ஹான்சிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்ஸ் என்ஹான்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பிஃபோர் வீடியோ பிக்சல்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது பார்க்க முடிஞ்சு, ஸோ இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ என்ஹான்சர். இந்த போட்டோ என்ஹான்சர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து ஆட் போட்டோன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த போட்டோ என்ஹான்ஸ் பண்ணுமோ செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இந்த டாக் போட்டோ இருக்கு, இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது, ரொம்ப ஒரு ஓல்டு போட்டோ, டீடைல்ஸ் அந்த அளவுக்கு வந்து இருக்காது. நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து AI மாடல்ஸ் வந்து இருக்கும், ஜெனரல் மாடல், ஃபேஸ் மாடல், டீனைஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ்ல இருக்க நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு டீனைஸ் மாடல் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் இருக்கும், ஜஸ்ட் என்ஹான்ஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த என்ஹான்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஜஸ்ட் இப்போ நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு இது எல்லாமே ஸ்மூத் அண்ட் மாதிரி வந்து பண்ணி விட்டுருச்சு. சுத்தமா நாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு போட்டோ. ஸோ ஓல்டு போட்டோல வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம சுத்தமா வந்து நாய்ஸ் வந்து கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு நாய்ஸ் வேணாம், டீடைல் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க அந்த ஜெனரல் மாடல் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அவுட்புட் வந்து பாருங்க, நமக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு அந்த ஐலாம் வந்து பாத்தீங்க அப்போ இன்னும் நல்லா டீடைலாவே இருக்கு. இப்போ ஏதாவது ஓல்டு போட்டோ வந்து பாருங்க. ஸோ ஓல்டு போட்டோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐ வந்து அந்த அளவுக்கு டீடைலா வந்து இல்ல. இப்போ நமக்கு அந்த என்ஹான்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் டீடைலா வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டோ வந்து பண்ண கொஞ்சம் என்ஹான்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ என்ஹான்சர். ஸோ இது மூலமா நம்மளோட பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ வந்து பண்ண கலரா வந்து மாத்திக்க முடியும். இது நம்ம கொஞ்சம் AI வச்சு பண்றதுனால கொஞ்சம் டிலே வந்து ஆகுது. இப்போ நம்ம கிட்ட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ வந்து இருக்கு, ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கலரைஸ் மாடல், அதுல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ. இப்போ நமக்கு வந்து கலரைசிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே, இந்த ப்ராசஸ் முடிய கொஞ்சம் டைம் வந்து ஆகும். இப்போ நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ நீங்க சைட் பை சைடு வந்து பார்க்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட் எப்படி இருந்திருக்கு, கலர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து மாத்திக்க முடியும். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்குது. வீடியோ கலரைசர் மாதிரி நமக்கு வந்து பார்த்தா போட்டோவும் கலரைஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் உங்ககிட்ட எந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலரைஸ் மாடல், அதுல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோஸ், தென் கீழே வந்து பார்த்தா கலரைசன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தா கலரைஸ் வந்து ஆயிட்டு இருக்கு. கலரைஸ் ஆயிடுச்சு, சேவ் பண்ணிக்கலாம். வாவ், இங்க வந்து நீங்க பார்க்கலாம், நமக்கு சூப்பரா வந்து கலரைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. நமக்கு அந்த ஒரிஜினல் இமேஜ் வந்து எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஃபோர் போட்டோ வந்து பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கு. ஆஃப்டர் கலரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் வந்து ஆயிருக்கு.
இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ ஃபைல் கரெக்ட் ஆனது, அதுக்கப்புறம் போட்டோ என்ஹான்ஸ் பண்றது, வீடியோ என்ஹான்ஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேர்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, சோ கைஸ், இவ்வளவு நேரம் வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க. இந்த சாஃப்ட்வேர்க்கான அபிஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ உங்க ஆடியோ ஃபைல், வீடியோ ஃபைல் ஏதாவது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீ வெர்ஷனை செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா வந்து பெய்ட் பண்ணி நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். சோ இந்த சாஃப்ட்வேர்க்கான அபிஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, சோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். நல்ல சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.